கைஸ் நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அப்லோட் போட்டிருக்கோம்ல சீசன் 2ன்னு சொல்லி, அந்த ட்ராமா தான் அந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டு. அதோட தான் அந்த ட்ராமாவோட எண்டிங் இருந்துச்சு. ட்ராமா இருக்க தானே நம்மளோட அப்லோட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஹீரோ கிட்ட கெஞ்சிரா, நான் அவளை எதுவும் செய்யலை அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, ஆதாரங்கள் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்குது, அதுக்கான பனிஷ்மெண்ட் நீ ஜெயிலுக்கு போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. 2 வருஷமாக ஹீரோயினை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. சொல்லி தான் அடிக்க சொல்கிறாங்கன்னு அடித்து போட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே உனவை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு நியூஸ் வருது. ஹீரோயின் அடி வாங்கின கையோடு அப்படியே பப்பரப்பேன்னு உட்காந்துருக்கா. ஹீரோயின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஆனால் அந்த இடத்துலேருந்து வெளியில் வரா. யார் பிக் பண்ண வந்திருக்காங்கன்னா ஹீரோ தான் பிக் பண்ண வந்திருக்காரு. வந்தவொடனே என் கூட வா, மெஷிக்கு போன் மேரா தேவைப்படுது, உங்ககிட்டேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காருக்குள்ளே வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் வச்சு சொல்கிறாரு, அவளுக்கு போன் மேரா மட்டும் உனக்கு தேவைப்படலைன்னா கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் ஜெயிலன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயின் மயங்கிரா. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போதைக்கு இவங்க வீக்காக இருக்காங்க, எடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்போ மெய்சி வரா, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோ சொல்கிறாரு, ரொம்ப நாளாக நீ வெயிட் பண்ணிட்ட, இனிமேலும் நீ வெயிட் பண்ண தேவையில்ல, இவ நல்லா தான் இருக்கா, ரொம்ப நடிச்சிட்ருப்பா, இவகிட்டேருந்து எடுத்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிடுறாங்க. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மெய்சி என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுக்காமையே போன் மேரா எடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் ரொம்ப கத்துறா. ஃபஸ்ட்டு ஒரு போன் மேரா எடுக்கிறாங்க. அவ்வளோ கத்தலையும் யாருமே கண்டுக்கல. டாக்டர் கூட எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே இன்னொரு ரவுண்டு எடுங்க அப்படின்றாங்க. டாக்டருக்கு இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல எடியா, அவள் தாங்குவா அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் போன் மேரா எடுக்கிறாங்க. அது மாதிரியே 3 வாட்டிக்கு எடுத்த கடைசியில் ஹீரோயின் மயங்கிடுறா. இப்போ போன் மேரா எடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் முழிக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே அந்த மெய்சி உட்காந்துருக்கா. எடுத்த உடனே சொல்கிறா, அந்த போன் மேராவை கையில் வச்சிட்ருக்கா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, போன் மேராவை யூஸ் பண்ணலையா அப்படின்னு. அதுவா, அது நான் ஆல்ரெடி க்யூர் ஆயிடுச்சு, இது எனக்கு இப்போ தேவைப்படலை அப்படின்ற மாதிரி மெய்சி சொல்கிறா. நீ அப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கவும் ஹீரோவை நீ என்கிட்டேருந்து பறிச்சிட்ட, நீ சாவு அப்படின்ற மாதிரி மெய்சி ஹீரோயின் கிட்ட சண்டை போட, ஹீரோயின் மெய்சியை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. கரெக்டாக கீழே விழுந்துடுறா. ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜெயிலேருந்து ரொம்ப நல்ல பாடமாக கற்றுட்டு வந்துட்ட, மறுபடியும் உன்னைய உள்ளே அனுப்புனா தான் நீ சரிப்படுவா அப்படிங்கவும் ஹீரோயின் என்னடா பேசுகிற லூசு பையலே அப்படின்ற மாதிரி மயங்கி விழுந்துடுறா. ஹீரோயின் வீட்டில் தான் கண்ணு முழிக்கிறா. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவளே யோசிக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, சொந்த வீடையே மறந்துட்டியா, 2 வருஷம் ஜெயிலில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, அந்த இதை மட்டும் நீ எடுக்கவே கூடாது, நீ எடுத்தனா உனக்கு என்ன செய்வேன்னு நானே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண போக ஹீரோயின் திட்டி விட்டுறா. நான் தான் 13 தெரியுதுல, என்னை எதுக்கு டச் பண்ணுற அப்படிங்கவும், ஆமாம் நீ 30 இல்லை, என் கூட வா, உனக்கு ஒரு இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே என்னென்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா அவங்களோட ஷாப்பில் அவங்கள 2 பேரும் புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவை காப்பாற்ற போகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் 2 பேர் நீங்கள் இல்லீகலாக பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, உங்களோட ஷாப்பை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துடுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் அப்படியெல்லாம் பண்ணலாமா, நீ நம்புமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, வா நம்ம போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகையில் ஹீரோயின் போக மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கெஞ்சிரா, ப்ளீஸ் என் அம்மாவை விட்டுடு, என் அம்மாவை காப்பாற்று, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், உன்னால் தான் மெய்சியோட கால் போச்சு, அதனால் உன்னோட காலை நீயே பிரேக் பண்ணிக்கோ அப்படிங்கவும் ஹீரோயின் நைஃப் எடுத்து சதக்குன்னு தன்னோட காலில் 3 வாட்டி குத்திக்கிறா. இப்போ நீ சந்தோஷப்படுறியா அப்படின்றவனே ஹீரோ கிட்ட கேட்க, அவங்க அம்மா ப்ளீஸ் என் பொண்ணை ஏன் நீ இப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணுற, பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்தியை வாங்கிக்கிட்டு அழுகிறாங்க. அந்த கேப்லேயே ஹீரோயின் மயங்கிடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வெளிநாட்டிலேருந்து இறங்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. வந்தவுடனே என்னன்னா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயின் கால் பிரேக் ஆனிச்சு இல்லையா, இப்போ தான் கண்ணு முடிக்கிற அந்த ஆள் யாருன்னா ஹாவோ, ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு, ஹீரோ நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணாருன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ ஹாவோவை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு, நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நான் சாரி அப்படின்ற மாதிரி ஹாவோ கிட்ட கேட்டுடுறா.
ஹீரோவும் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துலேயே கால் பண்ணி, இப்போ ஷாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் யாருமே வரல, நீ நல்லபடியாக இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் நல்லபடியாக தாம்மா இருப்பேன், நான் யார் மிஸ்ஸஸ் போலையா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவங்க இன்னும் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க. அதுவும் போக அவங்களோட ஞாபகம் வர தவறி போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகவும் தாத்தா கேட்குறாங்க, ஹீரோயினை கூட்டிகிட்டு வரலையாப்பா, எனக்கு கிரேட் கிராண்ட் சைல்டு தரேன்னு நீ ஒன்றுமே அதை பற்றி பேசவே இல்லையே அப்படிங்கவும், அவனும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை தாத்தா, கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு ரொம்ப சீரியஸெல்லாம் நடக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்புதாங்க. ஹீரோயின் வந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வா தாத்தா ரொம்ப இல்னஸோடு இருக்காரு, நம்ம அவரை பார்க்க போனோம் அப்படின்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னாச்சு தாத்தாவுக்கு, தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் நல்லாயிட்டாங்கல்ல, பெரிய எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், அவங்க உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, வா ரொம்ப நாளாச்சுலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து தாத்தாவை பார்க்க கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே தாத்தா சொல்கிறார், நீ நல்லபடியாக இருக்கியாம்மா, இவன் மூஞ்சியை பார்த்தா தெரியுது, இவன் உன்னை என்னமோ பண்ணுறான்னு தெரியுது, அவன் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட சொல்லுமா, கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். அடுத்து எனக்கு கிரேட் கிராண்ட் சைல்டு வேணும்னு தாத்தா சொல்லுவார். ஹீரோ ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துடுவார். வெளியில் வந்தோடனே ஹீரோயின் சண்டை போடுவா, அதுக்காக யாரை கேட்ட அந்த வாக்கு கொடுத்தா அப்படின்னு, நம்ம தாத்தாக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உனக்கு என்ன பாப்பா தானே வேணும்னா மெய்சிக்கிட்ட போய் கேளு, ஏன்டா கேட்க அப்படிங்கவும், இந்த ஹீரோ சொல்கிறாரு, நீ தான் என்னோட ஒய்ஃபாக எனக்கு பேபி பத்துக்கு இருக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பெட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. வந்தவொடனே ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் சொல்லிடுறா, நான் தான் 30ல் என்னை நீ டச் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் ஹீரோ விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போனால் கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. மேடம் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணீங்கள ஜிஹே ஹோட்டல்லேருந்து, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கல்வி தகுதி எதுவுமே இல்லை, அதனால் லோ லெவல் வேலை தான் இருக்குது, வர்றீங்களான்னு சொன்னோடனே ஹீரோயின் கிளம்பி வந்துடுறா. வந்தோடனே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்த்துட்டு, வேறு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்கவும், இருக்கிற வேலையினா பாருங்கள் இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அந்த வேலைக்கு வந்துடுறா. ஆனால் அந்த இடத்துல கூட ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமாக புள்ளி பண்ணுறான், என்னோட வந்து ஸ்டே பண்ண அப்படின்னு. அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் ஒடியாரா. ஹீரோவோட ஹோட்டல் போல், ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்கார். உடனே அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு ஹீரோ மேலே வந்து இடிச்சிட்டு கீழே விழுந்துடுறா. இப்போ மேனேஜருக்கு வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட ஒய்ஃப்னு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறான்னா, உன்னை நான் இப்போயே ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் எனக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம் தெரியுமா, எனக்கு இந்த வேலை வேணும், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கெஞ்சிரா. சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு மென்று தானே வேணும், ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே விட்டுட்டு 3 மென்னையை விட்டுட்டு இவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதில் ஒருத்தன் சைக்கோவாக இருப்பான் போல், ஹீரோயினை வந்து பயங்கரமாக புள்ளி பண்ணுறான். ஒரு கட்டத்தில் ரொம்ப எல்லாம் தாண்டி போகவும் ஹீரோவே வந்து காப்பாற்றிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து பதட்டத்தில் பின்னாடி போய் பெட்ஷீட்டை இழுத்தி வச்சு உட்கார, ஹீரோ வந்து உனக்கு என்ன இப்போ பணம் தானே வேணும் அப்படிங்கவும், எனக்கு பணம் வேணும், ஆனால் நல்ல பணம், உழைச்ச பணம் தான் வேணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து பணத்தை மேலே தூக்கி விட்டுட்டு ஹீரோயினை வந்து அந்த இடத்துலையே ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ உனக்கு போதுமா, சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு ஹாவோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை தேடிட்டு தான் ஹோட்டலுக்கு வர்றாரு. அவளை பற்றி எதுவுமே தெரில. மேனேஜர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஃபூ வந்து ஹீரோயினை வந்து என்கிட்ட இழுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி. உடனே ஹாவோ போய் மேனேஜர்கிட்ட கேட்க, மேனேஜர் ஃபஸ்ட்டு சொல்லலை, 2வது ஆட்டிக்கு ஃபூ தான் கூட்டிகிட்டு போனார் மேலே ரூமை வந்து சொல்லிடுறா. இங்கே என்னென்னா, ஹீரோ வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு. ஹாவோ வந்த உடனே ஹீரோவை 2 அடி அடித்து விட்டுட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. ஹாவோ கீழே கிடக்குறாரு. ஹீரோயின் பிடிச்சி தூக்கி விட்டுறா. உடனே ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை இழுத்துட்டு, ஹாவோ உனக்கு ஒன்று தெரியுமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன நடக்குமோ அது எங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து தன்னை பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு ஹாவோவை வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றுறாரு. வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஹாவோவால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. இப்போ ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே சொல்கிறாரு, உன் வயிற்றில் ஏதாவது பேபின்னு ஒன்று இருக்கணும்னா அது என்னோடய பேபி மட்டும்தான் சரியா, அதுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், இல்லைனா உன் அம்மாவை பற்றி நீ நினச்சி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்ட, ஹீரோயின் வந்து ஹீரோவோட பேச்சுக்கு இணங்கி எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறா. உடனே ஹீரோ வர்றாரு. எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்க போல் அப்படின்றவுடனே ஹீரோயின் வந்து ரொமான்ஸ் பண்ண போகிறா. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கா.
1 வீக் கழித்து அந்த நடந்துச்சு இல்லையா, அதனால் ப்ரெக்னென்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறா. அதில் வந்து ஃபெயிலியர்னு வருது. ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோ வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சி கீழே போட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு. அங்கேருந்து வெளியில் வர்றாரு. யார் இருக்கான்னா மெய்சி தான் இருக்கா. மெய்சி வந்து ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு போல். என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து பர்த்டே பார்ட்டி இருக்கு இல்லையா, நீயும் ஹீரோயினும் கண்டிப்பாக வரணும், உங்களை இன்வைட் பண்ண தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து வேண்டாத விருப்பம் தான் இருக்குது. இருந்தாலும் இவெல்லாம் கூப்பிட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரையும் கண்டுக்கிடாமல் அங்கேருந்து போயிடுறான். இப்போ மெய்சி என்ன சொல்கிறான்னா, அவள் தான் உன்னோட பேபியை சுமக்கலை இல்லையா, வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ வந்து நான் அதை பற்றி யோசிக்கலை, நீ என்னோட வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், அப்புறமா இதை பற்றி பேசலான்னு சொல்லி ஹீரோ வந்து அங்கேருந்து கலண்டுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு வர்றா. அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்னா, உன்னை வந்து நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், ப்ளீஸ் மேடம் இந்த ஒரு வாட்டிக்கு நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே மேனேஜர் சொல்கிறா, 1000 ஒயின் பாட்டில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ வித்தாகணும், விற்றா மட்டும்தான் உனக்கு இங்கே வேலை அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து அதுக்கும் ரெடியாகிடுறா. நல்லா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒயின் பாட்டில் விற்க வந்துடுறா. அப்போ அங்கே இருக்க ஒருத்த வந்து, நான் உன்னோட ஒயின் பாட்டில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, இன்றைக்கி நைட்டு நீ என்னோட தான் ஸ்டே பண்ணணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் இந்த ஒயின் பாட்டில் எல்லாம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லவும், சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஒயின் பாட்டில் செல் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன், வேறு எதையும் செல் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் விட மாட்டேங்கிறான். ஒரு கடத்தில் ஃபோர்ஸ் பண்ணவும் ஹாவை வந்து கரெக்டாக அடித்து விட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து ஹாவாவை தான் சமாதானப்படுத்துகிறா, நான் இங்கே ஒர்க்கிங்க்கு தான் வந்திருக்கேன், அதனால் வேறு எந்த பிரச்சனையும் வேண்டான்னு சொல்லவும் ஹாவா சொல்கிறாரு, இப்போ உனக்கு என்ன, இந்த இங்கே இருக்க ஒயின் பாட்டில் எல்லாத்தையும் விற்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒயின் பாட்டில் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட ஹாவா வந்து அவனோட கார்டை கொடுக்குறான். அந்த மேனேஜர் வந்து சரி உன்னோட வேலை தப்பிச்சுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ மேனேஜர் வெளியில் போகிறா, ஹீரோ உள்ளே வராரு. ஹீரோ என்ன சொல்லாருன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் போலையே, அவள் யார் தெரியுமா, என்னோட ஒய்ஃபு, அது கூட தெரியாமல் நீ பழகிக்கிட்டு இருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வந்து கார்க்குள்ளே வச்சு ரொமான்ஸ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை வந்து காரை விட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஹீரோ. இவன் என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. இப்போ ஹீரோ கிளம்புறாரு. மெய்சி வந்து 2 ஆட்களோட கூப்பிட்டு வந்து ஹீரோயின் அடிக்கிறா. என்ன சொல்கிறான்னா, நீ ஹீரோவோட குழந்தைய மட்டும் ப்ரெக்னென்ட் ஆகிடவே கூடாது, அதனால் என்ன பண்ண போகிறேன்னான்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்கிட்டையும் இவளோட ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. உடனே ஹீரோயின் வந்து தான் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நிலமையில் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறா. ஒரு 2 பேர் இருக்காங்க, ஹீரோயின் ஒருத்தி தான், அதனால் தப்பிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் ஹாவை வந்து காப்பாற்றிடுறாரு. வா நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லி ஹீரோயினும் ஹாவோவும் அங்கேருந்து போக ஹீரோயின் போகிற வழியிலே மயங்கி விழுந்துடுறா. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்குறாங்க, ஹீரோயின் வந்துட்டாலன்னு சொல்லி. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதுனால அவங்க வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் இன்னும் வரல சார் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கும் ஃபோன் கால் வந்துடுது, என்ன ஹீரோயின் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லி. ஹாவை வந்த உடனே ஹீரோவை போட்டு வெளுத்து எடுத்துடுறாரு. எல்லாம் உன்னால தான்டா, அவள் உன்னை லவ் பண்ணதை தவிர எந்த தப்பும் பண்ணலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலையே. டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் மேடமால் நடக்க முடியாது, ஏற்கனவே இன்ஜுரி ஆன இடத்துலையே பயங்கர இன்ஜுரி ஆயிருக்கு, இனிமேல் அவங்க காலை அவங்க மறந்துட வேண்டியதானு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹாவை வந்து பயங்கரமாக ஹீரோவை திட்டுறாரு, அடிக்கிறாரு. அவள் உன்னை கல்யாணம் பண்ணதை தவிர இந்த ஜென்மத்தில் அவள் வேறு எந்த தப்புமே பண்ணலை, அவளுக்கு நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, அவளை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ உன் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு மெய்சிக்கு கால் பண்ணுறாரு. நீ வந்து நேற்று ஹீரோயின் ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்கவும், நான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஹீரோ கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு இன்னொரு கால் பண்ணுறாரு. என்னென்னா, சர்வைலன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அசிஸ்டன்ட் வந்து சர்வைலன்ஸ் கேமரா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. மெய்சி தான் ஹீரோயினை அடித்து இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துட்ருப்பார். ஹீரோயின் கண்ணு முழிச்சோடனே, நீ என்னை பார்த்து பயப்படாத, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணுறா, கால் வரல. உடனே ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஹீரோயின் என் காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஹீரோ சொல்கிறாரு, உன் கால் அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா, அவளோட கால் போனதுக்கு நீ எத்தனை வருஷம் ஜெயிலில் அனுப்புன, இப்போ ஏன் கால் போச்சு, இது ஒன்றால தான், இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லவும், நான் வந்து டாக்டரை கூப்பிட்டு கண்டிப்பாக உன்னோட காலை வந்து ஹீல் பண்ணுவேன், ஆனால் நீ ரொம்ப ஓவர் எக்ஸைட்டட் ஆக வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கனையே போட்டுட்டு இவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து மெய்சி கால் பண்ணுறா. மெய்சி கால் பண்ணோடனே ஹீரோ சொல்கிறாரு,
என்னோடய உமனை டச் பண்ண உனக்கு எவ்வளோ தைரியம், அவள் என்னோட ஆள், இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி மெய்சியை வான் பண்ணுறாரு. அது போக மெய்சி வந்து பர்த்டே பார்ட்டிக்கு மறுபடியும் இன்வைட் பண்ணுறா. ஹீரோ வந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஒரு வீல் சேரில் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா பார்ட்டிக்கு போகணும் அப்படிங்கவும், டே மனசாட்சி இருந்தால் பேசுடா, நானே கால் வராமல் கிடக்கிறேன், இப்போ நீ பார்ட்டிக்கு வேறு கூப்பிட்றியான்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு பார்க்க. இருந்தாலும் என்ன செய்ய, ட்ராமா வேறு மாதிரி போகுது. நான் வரமாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ வரலன்னா நானே ட்ரெஸ் மாற்றி உன்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாரு. பார்ட்டியில் என்ன நடக்குன்னா ஹீரோயினோட அம்மா வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க வேலை பார்க்குறதா சொல்லி. அதில் மெய்சியோட ட்ரெஸ் வந்து லைட்டாக டர்ட்டி ஆயிடும், அதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதோட விலை எவ்வளோ தெரியுமா, 1,00,000 யுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1,00,000 என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வாமா வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டேம்மா, நம்மளால் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மெய்சி வந்து என்கிட்ட சாரி கேளு அப்படின்றா, இல்லைனா காம்பன்சேட் பண்ண அப்படின்றா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அவளோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறேன் நான், ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இங்கே நீல் டவுன் பட்டு அவகிட்ட அப்பாலஜிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மெய்சிக்கிட்ட வந்து ஹீரோயினை சாரி கேட்க சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்து இப்போ வேறு வழியில் அவகிட்ட காசு இல்லை இல்லையா, அதனால் கீழே நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேட்குறா. உடனே மெய்சி சொல்கிறா, சரி எனக்கு கேக் கட் பண்ண டைம் ஆச்சு, நான் ஹீரோவை கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. மெய்சியோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெய்சியோட ட்ரெஸ் எல்லாம் டர்ட்டி ஆக்கிட்டான்னு சொல்லி ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினால் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுத நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட உமனை யார் டச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. இப்போ பர்த்டே பார்ட்டியில் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போயிட்டாரு, ஹீரோயினை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி மெய்சி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் யார், அவரோட தாத்தா. அவரை தாத்தாவை ஏதாவது வேலையை பார்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தாத்தாவை போட்டு தள்ள இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடு பிளான் பண்ணிடுறாங்க. அதுவும் போக என்னென்னா இதில் வந்து ஹீரோயினை மாட்டி விட்றதாகவும் பிளான் பண்ணிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, மேடம் நீங்களா மிஸ், எப்போ பார்த்தாலும் உங்களோட பேரை தான் மேடம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து உடனே தாத்தாவை பார்க்க கிளம்பிடுறா. இதை வந்து நர்ஸ் வந்து யாருக்கோ ஃபோன் போட்டு வர சொல்லிடுறா. இப்போ என்னடான்னா ஹீரோயின் வந்த உடனே தாத்தாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. தாத்தாவும் நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. உன் காலுக்கு என்னாச்சுமான்னு கேட்க, நான் கீழே விழுந்துட்டேன் தாத்தா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. கொஞ்ச நேரத்தில் அந்த நர்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா தாத்தாவுக்கு ஏறிக்கிட்டு இருக்க ட்ரிப்ஸில் வந்து ஏதோ ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த செட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட் செட்டிங்கில் வந்து இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு கிளம்பிடுறா. அவள் நர்ஸு போன கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் வந்து பார்க்குறா. தாத்தா வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறா. கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்பி பார்க்குற, எந்திரிக்கலை. உடனே டாக்டரை கூப்பிட்றா. ஆனால் ஹீரோ ஃபஸ்ட்டு வர்றாரு. ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா டாக்டரை கூப்பிட்றாரு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, தாத்தா ஆல்ரெடி டெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்னென்னா ஹீரோ கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி யார் இந்த ரூமுக்கு வந்தால், தாத்தா யார் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் மிஸ்ஸஸ் ஃபூ தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை போட்டு விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ பயங்கரமாக கோவப்படுறாரு, நீ தாத்தாவை எப்படி கொலை பண்ணலை அப்படின்னு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, தாத்தா என்கிட்ட நல்லபடியாக தானே நடந்துட்டு இருந்தாங்க, நான் ஏன் அவரை கொலை பண்ண போகிறேன், உனக்கே புரியலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையில் மெய்சி வந்துடுறா. மெய்சி வந்து ஹீரோயினை கூட மட்டும் இழுத்து விட்டுடுறா. உனக்கு தாத்தா நல்ல தானே பண்ணாங்க, ஏன் தாத்தாவை நீ இப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லி. உடனே ஹீரோ இவளை வந்து நான் வந்து இப்படியே விட்டுற மாட்டேன்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டுடுறாரு. போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாரு. ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக தாத்தாவை நான் ஒன்றுமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஹீரோ கண்டுக்கவே மாட்டிக்கிறாரு. ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டு போய் மறுபடியும் ஜெயிலில் போட்டுடுறாங்க. உனக்கு மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோயினை வந்து ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, அங்கேயும் பழையபடி அடிக்கிறாங்க. ஆனால் அடித்தது ஹீரோயினால் தாங்க முடியலை, மயங்கி விழுந்துடுறா. இவன் ரொம்ப வீக்காக இருக்கா பழைய, இதுக்கு மேலே அடித்தா செத்துற போகிறா, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை விட சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டா. கண்ணு முடிச்சு பார்க்குறா, பெட்டில் இருக்கிறா. பக்கத்தில் ஹாவோ தான் இருக்கார். நான் எப்படிங்க அப்படின்னு கேட்கவும், நான் தான் உன்னை பெயில் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் போக நீ வந்து 1 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஹீரோவோட பேபி தாத்தா வேற இறந்துட்டார், நீ இந்த பேபி அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் முடியாது, இது தாத்தாவோட வேண்டுதல் அப்படின்னு சொல்கிறா.
இப்போ ஹீரோயின் அழுகுறா. அதை ஹாவோ வந்து சமாதானப்படுத்துகிறாரு. ஹீரோ கரெக்டாக வந்துடுறாரு. இப்போ இவள் வயிற்றில் இருக்கிறது யாரோட பேபி? ஹாவோட பேபி தானே அப்படின்னு சொல்ல ஹாவோ பயங்கரமாக கோவப்படுறாரு. டேய் பார்த்து பேசுடா, என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசாதடா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, சத்தியமாக சொல்கிறேன் இது உன்னோட பேபி, என்ன நீ நம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல ஹாவோவை வந்து ரூமை விட்டு வெளியில் இழுத்துட்டு போக சொல்லிடுறாரு ஹீரோ இழுத்துட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் இந்த பேபியை நீ அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வார்ன் பண்ணுறாரு. ஹீரோ வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்போ அந்த மேசி வர்றா. வந்தவ சொல்கிறா, இது ஹீரோயின் வந்து வேற ஆளோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, நீ வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டா கூடாதா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. நீ ஏன் இனி கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லவுடனே ஹீரோ சொல்கிறாரு, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம், லேட் ஆகுது நீ கிளம்புன்னு சொல்லிடுறாரு. இப்போ மேசி வந்து என்ன பண்ணுறான்னா அவள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமா, ஆனால் அது ஹீரோவோட குழந்தை, ஆனால் ஹீரோ நம்ப மாட்டேங்காரு, நாளைக்கு காலையில் அபார்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இதுங்க ரெண்டு வேற ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஹீரோவை எப்படி வளைச்சி போடலாம் அப்படின்ற மாதிரி. ஹீரோயினை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நர்ஸ்கிட்ட கெஞ்சிரா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்கிறாங்க, ஹாவோ சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுது. ஆப்ரேஷன் முடிஞ்ச மாதிரி ஹீரோ கிட்ட வெளியில் வந்து டாக்டர் வந்து சர்ஜரி ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இப்போ உனக்கு மனசு ஆறிடுச்சா, குழந்தைய கொன்னதுக்கப்புறம் உன் குழந்தையவே உன் கையால் கொண்டுட்டடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை திட்ட ஹீரோ சொல்கிறாரு, நல்ல ருஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஆட்கள் ஹீரோயினை வந்து அவரோட ரூமுக்கு அதாவது வார்டுக்கு மாற்ற போகிறாங்க. அப்போ ஹாவோ என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு ஹீரோயினையும் மயக்கம் போட வச்சு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னடானா வீட்டுக்கு வந்தார் இல்லையா ஹீரோ, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஹீரோயினை காணும் அப்படின்ற மாதிரி. உடனே அசிஸ்டண்ட்டுக்கே சொல்லி போய் ட்ராக் பண்ணி எப்படியாலும் அவளை கூட்டிகிட்டு வாங்க திருப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினை தூக்கிட்டு வந்த ஹாவோ என்ன பண்ணுறாருனா வீட்டில் வாயை கட்டி கையை கட்டி எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. எதுக்குன்னா ஹாவோக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் டீலிங் இருக்குது, அது வந்து ஹீரோயினை வச்சு வாங்குறதுக்காக. ஹீரோயின் சொல்கிறா, ஹீரோ கிட்டேருந்து நீ அந்த ப்ராஜெக்ட் வாங்கணும்னா நீ கடத்தின ஆள் தப்பு, என்னை அவன் லவ் பண்ணவே இல்லை, என்னை கடத்திட்டு வந்தால் அந்த ப்ராஜெக்டை உன்கிட்ட கொடுத்துருவானா, அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா, அது நான் செத்தா கூட நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹாவோ சொல்கிறாரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, உன்னையும் உன் பேபியவும் ப்ளீஸ் என்னை நம்பு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நான் உன்னை அப்ராட் கூட்டு போயிடுவேன், உன்னையும் உன் பேபியை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ஹீரோவுக்கு அனுப்பிடுறாங்க. இதை அனுப்பினோடனே ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, எனக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ சொல்கிறாரு, 5 வருஷ பிளானுடா, நீ கேட்டோன்னே தூக்கி கொடுத்துட முடியுமா, அது போக 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுடா அப்படிங்கவும் ஹீரோயின் வேண்டாம் நீ கொடு அப்படின்னு சொல்லி ஹாவோ கட் பண்ணிடுறாரு. ஹீரோ வந்து சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹாவோ இருக்க இடத்த பார்த்து கரெக்டாக வந்துடுறாரு. யார்கிட்ட, இந்த 2 யூஸ்லெஸ்ஸை வச்சுக்கிட்டா நீனு பெரிய ப்ராஜெக்ட் கேட்ட லூசு பையலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹாவோவை காப்பாற்றுறதுக்காக இதுக்கும் ஹாவோக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போவா, கீழே விழுந்துருவா. அதில் வந்து ஹீரோயினுக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் நம்ம பேபியை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கெஞ்ச ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஹீரோ தான் பக்கத்தில் நிற்கிறாரு. ஹீரோயின் கேட்குறா, என் பேபி எங்கன்னு, பேபியெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ வயிற்றில் ஒன்று சுமந்தின்னா அது என்னோடய பேபியாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து, என் பேபியை இழந்துட்டேன், என் காலை இழந்துட்டேன், இன்னமும் உனக்கு என்கிட்டேருந்து என்ன வேணும், ப்ளீஸ் என்னை விட்டுடேன்னு சொல்ல ஹீரோ வந்து மரியாதை எங்கீரு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டை சொல்லி அவளை பார்த்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஹீரோயின் வந்து உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்கா. இருந்தாலும் ஹீரோக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோயின் வந்து உட்காந்துட்ருக்கா. ஆனால் ஹீரோ வந்து என்னென்னா பெஸ்ட்டு டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு சொன்னான் இல்லையா, அந்த டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து க்யூர் பண்ணுற அளவுக்கு தான் அவளோட காயங்கள் இருக்குது, அதனால் உனக்கு க்யூர் பண்ணிடலான்னு சொல்லி டாக்டர் சொல்லி அவளோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உன்னோட தன்னம்பிக்கை முக்கியமா அப்படிங்கவும் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பார்த்துக்கலாம் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. ஹீரோ உள்ளே வர்றாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போடுறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, மரியாதையாக ஒபீடியண்ட்டாக ரெக்கவர் ஆகுறதுக்கு வழியை பாரு, உனக்கான கடனை நீ அடைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ சொல்கிறாரு, ஹீரோயின் வந்து உனக்கு என்னதான் வேணும், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், என்னை விடவும் மாட்டேன், இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து ஒபீடியண்ட்டாக எனக்கு ஒரு பேபி பெற்று கொடு, அதுதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. 1 மந்த்தாக நடந்துகிட்ருக்கு. டாக்டர் வந்து அக்குபஞ்ச் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து அந்த காலுக்கு கீழே வந்து அந்த ஊசி வச்சு குத்தையில் ஃபீல் ஆகுது பெயின். உடனே ஹீரோயின் சொல்கிறா, சீக்கிரமாகவே சரியாயிருமான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. ட்ரீட்மெண்ட் நடக்கலையா, இதை வந்து ஹீரோ வந்து வெளியில் நின்று பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. இப்போ அந்த மெய்சி வந்து அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக கோவப்படுறா, என்ன பண்ணாலும் ஹீரோ எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கவும் அவங்க அம்மா அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோவோட பேபி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு முடியும், வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் அந்த மெய்சி வந்து அது எப்படிமா சாத்தியம் அப்படின்னு கேட்கவும் அந்த லூஸு அதுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்கு. என்ன பிளானுன்னா, ஹீரோ வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கார். அப்போ வந்து இந்த மெய்சி போகிறா. மெய்சி போனோடனே அங்கே இருக்கவங்களாம் சுற்றி இருக்கவங்க கிளம்பிடுறாங்க. அவள் மெய்சி போய் ஹீரோ கூட நம்ம ட்ரிங்க் பண்ணி ரொம்ப நாச்சில் ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்து ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி டோஸ் பண்ணிடுறாரு. கையிலேயே ஒரு ட்ரிங்க் கொண்டு வந்து அதில் எது இன்னமும் கலந்துருக்கலாம் என்னமோ தெரியலை. ஹீரோ வந்து மயங்கிடுறாரு. மயங்கின ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆனால் அவளே எல்லாமே டிசைன் பண்ணுறா. அங்கே எதுவுமே நடக்கலை, ஆனால் நடந்த மாதிரி டிசைன் பண்ணுறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அவள் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிச்சிட்ருக்கா. ஹீரோ கண்ணு முழிச்சோன்னே இங்கே என்னாச்சுன்னு கேட்குறாரு. இல்லை, நேற்று நம்ம ட்ரிங்க் பண்ணியிருந்தோம்ல, அதனால தான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, லவ் அண்ட் மேரேஜ் இதை தவிர நீ எது வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லவும் இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மெய்சி சொல்லிடுறா. இப்போ ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றாரு. மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க. ஹீரோ வந்து மாற்றி மாற்றி வீடியோ எடுக்கிறாங்க. ஹீரோ வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை ஹீரோயின் வந்து அவளோட வார்டுலேருந்து பார்க்குறா. ஹீரோ வந்து இந்த மாதிரி இன்னொரு பொண்ணோட மெய்சியோடு இருந்துட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அசிஸ்டன்ட் கரெக்டாக இது ஹீரோயினோட வார்டுக்குள்ளே வராரு. இந்த நியூஸை பார்த்ததை அசிஸ்டன்ட் பார்த்துடுறாரு. உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை மேடம் அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து அவரோட ஒர்க் பிளேஸில் இருக்கார். அப்போ வந்து மெய்சியோட அப்பா அம்மா வர்றாங்க. வந்தவங்க வந்து என் பொண்ணுக்கு நியாயம் வேணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் மிஸ்டர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுவும் போக அவனோட சேவியர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, அவள் என்னை சின்ன பிள்ளையில காப்பாற்றினதுக்கெல்லாம் 100 மில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், வேணா இன்னும் 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இனிமேலாம் அவளை கல்யாணம்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வர்றாரு. ஹீரோயின் கதவை திறக்கல, அதனால் இன்னொரு கீ போட்டு கதவை திறந்து உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் நைஃபோடு கட் பண்ணியிருப்பான்னு நினச்சா அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ மயக்க வந்து விழுந்து கிடந்திருக்கா. ஹீரோ தான் தூக்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, ஏன்டா நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டியாடா, அங்கே கூட வந்து டார்ச்சர் பண்ணுறடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டிட்டு வேறு ரூமுக்கு போக ஹீரோ சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃப் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண போக ஹீரோயினுக்கு வந்து வயிறு வலிக்குன்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாங்க, நெசமாவே நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க ஒய்ஃபை. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அதுக்காண்டி உங்ககிட்ட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து ஹீரோ வந்து கேவலமாக பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஃபோன் கால் வருது, ஒரு ஃபோன் காலு. உடனே ஹீரோயினை வந்து நீயா வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்ல ஹீரோயின் வந்து அவளா வீட்டுக்கு போகிறதுக்கு டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறா. அப்போ மெய்சி வந்து சொல்கிறா, என்னால் மிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, மரியாதையாக ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணி, அதுவும் போக அவன் என்னால் தான் லவ் பண்ணுதான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே மெய்சி வந்து ஒரு நைஃப் எடுத்து குத்திடுறா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹாவா வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹாவாவை வந்து மெய்சி குத்திட்டு ஓடிடுறா. இப்போ மெய்சியை வந்து ஹீரோ பிடிச்சி வச்சு விசாரிக்கிறான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. உடனே மெய்சியோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான், நீங்கள் வந்து மனநல சரியில்லாம மாதிரி காட்டிருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கான ரிப்போர்ட்டு முதலே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல். அந்த ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட காட்ட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த கேஸ்லேருந்து ஹீரோயின் இன்வால்வ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், உன்னை வெளியில் கொண்டு வர்றது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி ஹீரோயின் கிட்ட தான் வர்றாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா ஹாவை வந்து டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ வந்து இந்த கேஸில் வந்து மேசியை இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னது இழுக்கக்கூடாது, அவள் என்னை கொலை பண்ண பார்த்துருக்கா, நான் அவளை இழுக்கக்கூடாதுன்ற, இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேஸ் நடந்தே தீருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதுக்கான பின்விளைவை நீ அனுபவிச்சே ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. என்னென்னா ஹீரோயினோட அம்மாவோட ஷாப்பில் வந்து ரெண்ட் வந்து 20 மடங்கு உயர்த்தி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கால் வருது. உடனே ஹீரோயின் சொல்கிறா, சரிம்மா இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வரா. இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா,
நான் நிஜமாவே மேசி எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், ப்ளீஸ் என் அம்மாவை விட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இது நீ முதலே சொல்லியிருக்கணும்னு சொல்லி ஹீரோ கிளம்ப போகிறாரு. உடனே ஹீரோயின் வந்து நீல் டவுன் போட்டு ப்ளீஸ் விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி விட்டுடுறேன், இனிமேல் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ ஹாவோவை வந்து ஃபோன் போட்டு விசாரிச்சிட்ருக்கா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஹீரோ வந்துடுறாரு. வந்தவுடனே ஹீரோயின் கிட்டவான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வரமாட்டேன்றா. நான் 2வது அடிக்கு சொல்ல மாட்டேன் கிட்டவான்னு சொல்லவும் மறுபடியும் வந்துடுறா. வந்தவுடனே ஹீரோ தூக்கிட்டு போகிறாரு. ரூமுக்குள்ளே தூக்கிட்டு போனவர் என்ன பண்ணுறாருனா ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து எனக்கு மென்சஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தானே முடிஞ்சிச்சு, அதுக்கு முன்னே மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் ஹாவோ வந்து ஃபோன் போட்டுடுறாரு. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி வச்சுட்டு வேணா சவுண்டை கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இங்கே ஹாவோ வந்து அவளை விட்றான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்க, அங்கே இருக்க நேனி வந்து ஹாவோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள உள்ளே வர சொல் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹாவோ வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்தோடனே ஹாவோ சொல்கிறாரு, ஹீரோ வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுறான் இல்லையா, வா நம்ம போயிடுவோம், உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹாவோ கூப்பிட ஹீரோ கரெக்டாக வந்து, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம், வேணா நீ இவட்ட கேட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து ஹாவோவை போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கோம், நீ கிளம்பு ஹாவோ, உன் உடம்ப மட்டும் நீ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்படி சொன்னால் அவன் போகமாட்டான்னு சொல்லி ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு ஹீரோயினை. ஹாவோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு கார்டை கொடுத்துட்டு, நீ மிஸ்ஸஸ் ஃபோ மரியாதையே வீட்டில் ஒபீடியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஆனால் இங்கே மெய்சி வந்து என்னென்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட வெளியில் வந்திருக்கா. அவளுக்கு வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. உடனே ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோன்னு டவுட்டில் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறா. ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறா. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோவை வர சொல்லிட்டா போல். ஹீரோ கிட்ட சொல்கிறா, உன்னோட பேபி தான் அப்படின்னு சொல்லி. ஹீரோக்கு டவுட்டாக தான் இருக்குது. அந்த ஹோட்டலில் நடந்துச்சு இல்லையா, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம்ல அப்படின்னு ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது. உடனே மெய்சி சொல்கிறா, உனக்கு இந்த பேபி வேணான்னு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மெய்சி வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, எம்மா இவன் வந்து பேபியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப தயங்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான், ஹீரோயினை வந்து ரிமூவ் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மெய்சியோட குழந்தைக்கு அப்பாவாக இருப்பான் இல்லையா ஒருத்தன், அவங்ககிட்ட தான் வந்து சொல்கிறான். அவன் வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் போல். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பேபி, உனக்கு இடைஞ்சல் அவள் இருக்கானா அவளே நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்கா, அவளை 2 ஆளை விட்டு கடத்த விட்டுறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து வீட்டில் வந்து பார்க்குறாரு, ஹீரோயின் இல்லை. நேனிக்கிட்டே கேட்குறாங்க. நேனி வந்து மேடம் வெளியில் போனாங்க, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கால் பண்ணி கேட்குறாரு, கால் வந்து போகலை. உடனே லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ண சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயினை தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை வந்து ஒரு குழிக்குள்ளே வச்சு புதைக்க போகிறேன்ற மாதிரி மிரட்டுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு அவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதை விட 3 மடங்கு 4 மடங்கு பணம் நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. எனக்கு வந்து பணம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. கூட வந்த ஹீரோவோட ஆட்கள் வந்து உங்களை வந்து யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் தான் கடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, மெய்சி தான் என்னை கடத்ததுக்கு ஆள் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் இந்த மாதிரி செயலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. ஹீரோக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இப்போ இவங்க 2 பேரும் இன்னும் ரொமான்ஸ் முடியலை போல். அப்போ வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபோன் வருது மாட்டிக்கிட்டதா சொல்லி. உடனே மெய்சி சொல்கிறா, ஹீரோவை வந்து இப்போதைக்கு நான் டைவர்ட் பண்ணுறேன், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கோங்க, ஆனால் ஹீரோயின் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மெய்சி சொல்கிறா. அதனால் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க, சாப்பிடுன்னு சொல்லி. ஹீரோயின் வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ண ஹீரோயின் உடனே கவுக்குன்னு எடுத்து வேகமாக சாப்பிட்டுறா. உடனே ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மெய்சி பார்க்க வந்திருக்கா. வந்தவ வந்து சொல்கிறா, பேபி அபார்ட் பண்ணிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பேபி இருக்கட்டும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்றாரு. இதை வந்து ஹீரோயின் பார்த்துட்றா. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்ப போகிறா. இதை ஹீரோ பார்த்துடுறாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிப்பா, அப்போ நான் மிஸ்டர்ஸாக இருக்கணுமா, எனக்கு மிஸ்டர்ஸாக இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு 2 வருடம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன லூஸாடா, அறிவு கட்ட வேலாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு அரை அரைஞ்சிட்டு அங்கேருந்து போக ட்ரை
பண்ண ஹீரோ சொல்கிறாரு, நேற்று நடந்ததை மறந்துட்டியா, உனக்கு என்னமால் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிறதோடைய வெளியில் போனால் என்னமால் ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்து உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு ஹீரோ. இருந்தாலும் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறா. உடனே ஹீரோவோட ஆட்கள் வந்து பிடிக்க சொல்லிடுறாரு, அவளை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு டாக்ஸியை பிடிக்கிறா, காரில் ஏறிடுறா. ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது அவள் சொன்ன இடத்துக்கு அவங்க போய் அவளை இறக்கி விட மாட்டேன்றாங்க. இது வந்து அந்த மேசி அனுப்புனாலேயே அவளோட ஆட்கள் ஹீரோயினை வந்து ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயின் அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாள். ஆனால் வந்து அந்த டிரைவர் கண்டுக்க மாட்டார். யாருன்னா அது வந்து மேசியோட ஆள் இல்லையா. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. இது வந்து ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ மேசி மறுபடியும் அந்த கேங்ஸ்டர்ஸோடையே வந்துடுறான். வந்தவ வந்து கேங்ஸ்டர்ஸ் கேட்குறான், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஹீரோவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு மேசி சொல்கிறா. உடனே அவன் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான். உடனே மேசி சொல்கிறா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ விட்டுரு அப்படின்னு சொல்ல அவன் வந்து அதாவது மேசியை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே மேசி வந்து அவனை ஒரே அடி அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் ஓடி வர இடத்துலையே மேசியை வந்து யாரோ வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டு தான் இருக்கார் போல். அவரோட காரில் நியூஸ் ஓடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் மேசி தான்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது ஹீரோக்கு. இதை பார்த்த ஹீரோ வந்து பயந்து போயிடுறாரு. ஏன்னா ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்கும். உடனே பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. வந்த இடத்துல என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல். டாக்டர் வெளியில் வந்து இப்போதைக்கு பரவாயில்ல, நான் கண்ணு முழிச்சாதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீ கண்ணு முழிச்சா மட்டும் போதும், கண்டிப்பாக நான் உன்னை இன்னுமே பண்ண மாட்டேன், உன்னை விட்டுடுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் ஒரு சைடு விசாரிச்சுட்டு வந்துட்டு மேசி தான் இதுக்கெல்லாம் காரணன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்து மேசியை கூட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல மேசி சொல்கிறா, இல்லை எனக்கு மிஸ்டர்ஸாக இருக்க விருப்பம் இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ போய், இல்லை நீ என்னென்னமோ மறைக்கிற, இந்த கால் கூட பொய்யாக தான் இருக்கும், உனக்கு ஆர்டிஃபிஷியல் கால் இருக்குன்னு நீ என்கிட்ட சொன்ன, ஆனால் கால் ஒரிஜினலாக இருக்குது, அப்போனா நீ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போய், உன்னை நம்பி நான் அவளை பனிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்த்தியா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினை வந்து பார்க்குறாரு ஹாஸ்பிட்டலில். ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சோன்னே ஹீரோ தான் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் அடையாளம் தெரியலை. நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. டாக்டர் வந்து அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறா. ஹீரோ தான் கூட்டிகிட்டு போகிறாரு. என் கூடவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்குமே இல்லையே, நான் எப்படி உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவாட்டிக்கு போக ஹாவோ வந்துடுறான். அவனுக்கும் அவள் தான் உன் கூட வர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள், நீ அவளை விடு அப்படின்னு சொல்லி ஹாவோ அவகிட்ட கூப்பிட, ஹீரோயின் வந்து நான் யார் கூட வரல அப்படின்னு சொல்லி அவள் ஒரு டாக்ஸியில் ஏறி உட்காந்துக்கிறா. ஆனால் அட்ரஸ் கேட்குறாங்க, அவளுக்கு அட்ரஸ் தெரியல. உடனே என்ன பண்ணுறான்னா, பின்னாடியே ஹீரோவோட கார் இருக்குது, இறங்கி போய் ஹீரோவோட காரில் உட்காந்துட்டு என்னோட வீடு எதுன்னு கேட்க, ஹூவா தான் உன்னோட வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. ஹீரோயின் அழகாக குளிச்சுட்டு வெளியில் வர்றா. ஹீரோ சொல்கிறார், என்ன நீ செடியூஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஹீரோயின் வந்து மரியாதையை வெளியே போடா என்னோட ரூமை விட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நம்ம ரெண்டு ஒரு கப்பல் தான், ஒன்றா இருந்தால் தப்பு கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயினை ஒரு கிஸ் பண்ண, மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஞாபகம் வந்துடுச்சு போல் ஓரளவுக்கு. அதனால் ஹாவோ கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. என்னன்னா, என்னோடய ஆக்சிடெண்ட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, மேசி தான் காரணம், ஆனால் அது ஒரு கேங்ஸ்டர் பாய் ஃப்ரெண்டை வச்சு செஞ்சா, அவனோட தான் அவள் ரொம்ப நெருக்கமாக இருந்தா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நியூஸ் வந்து ஹீரோவுக்கு வந்துடுது. ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. உடனே என்ன பண்ணுறாருனா, அவசரமாக வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ஹீரோயின் இல்லை. வந்த உடனே ஹீரோயின் கிட்டே கேட்குறாரு, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி. நான் ஹாவோவை பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண, நீ ஏன் அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண போகிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு என்ன இதானே வேணும், வா வந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஹீரோயினே கொடுக்க, ஹீரோ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த கேங்ஸ்டர்ஸை வந்து பிடிக்கலை, ஆனால் அந்த ரெண்டு ஆட்களை மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து தெளிவாக விசாரிங்க, யார் என்னத்துக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மேசியை வந்து இன்னும் போலீஸில் கொடுக்கல. அதனால் அவள் வந்து அவள் வீட்டில் இருக்கா. அவங்க அம்மா கிட்டே கேட்குறா, அம்மா என்னை எப்படியாலும் காப்பாற்றுங்க, இந்த இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா, நான் பண்ணதில் என்னை ஜெயிலில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அப்ராட் போயிரு, அங்கேருந்து உன்னை யாரும் வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை வெளிநாட்டுக்கு அனுப்ப பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளே யாரோ வந்து அவளை
அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ரெடியாக உட்காந்துருக்கா ஹீரோ கிட்ட பேச. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் நிஜமாவே அவளை டச் பண்ணலை, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னோட உமன் நீ மட்டும்தான், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ண ஹீரோயின் சொல்கிறா, நிஜமாக கண்டிப்பாக உனக்கு நான் அந்த மாதிரி சான்ஸ் ஒன்று மட்டும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணார் இல்லையா, தள்ளிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிறா. இந்த மாதிரி சமயத்தில் தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தன்னை தண்ணி தேத்திக்கிறா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தணும். அதனால் என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினோட அம்மா ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயினும் அங்கே வந்துடுறா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 வரையும் கூட்டு வச்சு பேசுகிறாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து இல்லைம்மா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறா. உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட பணங்காசு இல்லை தான், ஆனால் என் பொண்ணோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா, ப்ளீஸ் அவளை விட்டுடு, அவளுக்கு பிடிக்கலன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ கிட்டேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்டுக்காமல் அவங்க அம்மா கூப்பிட்டு போயிடுறாங்க. போகையிலே என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு போயிடுறா. இதை பார்த்த ஹீரோ வந்து கிழிச்சு போட்டுடுறாரு அதை. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா. ஹாவோ கால் பண்ணுறாரு. அப்போ வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு வந்துட்டு, ஆனால் ஹீரோ சைன் பண்ணிவிட்டு என்கிட்ட எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹாவோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணு, வரிசையாக பார்த்துக்கலான்னு சொல்ல ஹீரோயின் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறா. நீ டிவோர்ஸ் பண்ணு ஃபஸ்ட்டு ஹீரோவா அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண கையோட சொல்கிறாரு. ஹீரோ வந்து கால் பண்ணுறா. ஹீரோ எடுக்கலை. உடனே அசிஸ்டண்ட் கால் பண்ணுறா. அசிஸ்டண்ட் ஃபோனை எடுத்துகிட்டு, சார் அப்ராட் போயிட்டாங்க மேடம், வர லேட் ஆகுமே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவுக்கு மெசேஜாக டைப் பண்ணி அனுப்புகிறா. ஹீரோ வந்து அதுக்கும் எந்த ரிப்ளையும் பண்ணலை. ஏன்னா வேணுன்னே தான் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கிறாரு. ஹீரோயின் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஹாவோ வந்து டிவோர்ஸ் பற்றி என்னாச்சு, ஹீரோ அப்ராட்லேருந்து வர்ற மாதிரி தெரியுது, நம்ம 2 பேரும் போய் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்து நான் மட்டும் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வர்றா. இப்போ என்னென்னா, மேசி உள்ளே போயிட்டா இல்லையா, அதனால் அவங்க அப்பா அம்மா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நம்ம வீட்டில் வேலை பார்த்த போவோட பொண்ணு வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாலே கண்டிப்பாக அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை போட்டு தள்ள ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க வர்றா. ஹீரோ வந்து ரிப்ளை பண்ணல. டிவோர்ஸுக்கு மட்டும் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், நீ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து கண்டுக்காமல் நான் டிவோர்ஸ் பண்ணியே தருவேன்னு சொல்லிட்டு வர்றா. ஆனால் அங்கே கொள்ள ஆண் அனுப்புனாங்க இல்லையா, அவன் வந்து காரில் வந்து கரெக்டாக ஹீரோயின் இடிக்க வர்றான். ஹீரோ காப்பாற்றிடுறாரு. அதில் ஹீரோ விழுந்துடுறாரு. இப்போ அந்த ஆள் கிராஸ் பண்ணையில் ஹீரோயின் பார்த்துடுறா. இது வந்து மேசி வீட்டில் வேலை பார்க்குற ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறான்னா, மேசி வீட்டுக்கு தான் வர்றா. மேசி வீட்டுக்கு வந்தோடனே, ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கவும், உன்னால தான் என் குடும்பமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவை தூக்கி அடிச்சிடுறா. அவங்க அப்பாவை அடிக்கவும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை இழுத்துட்டு போய் உள்ளே அடைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை விட்டுடுறாங்க ஹீரோயினை உள்ளே அடைக்கிறதுக்கு. ஹீரோயின் ஓட ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் முடியலை. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இல்லையா, இப்போ தான் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சா பக்கத்தில் அசிஸ்டண்ட்டு தான் இருக்கார். ஹீரோ கேட்குறாரு ஹீரோயின் எங்கன்னு சொல்லி. மேடம் உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலை அப்படிங்கவும் ஹீரோ கால் பண்ணி பார்க்காரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து அவளோட லொக்கேஷனை இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே லொக்கேஷன் கிடச்சிருது. அதாவது மேசியோட வீடு தான் அப்படின்னோடனே ஹீரோ அங்கே வந்துடுறாரு. ஃபஸ்ட்டு வந்தோடனே மேசியோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து, அவள் எங்கே இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் தேட போகிறாரு. ஆட்களை விட்டுட்டு அடிக்க போகிறாங்க. உடனே அசிஸ்டண்ட் வந்து அங்கே இருக்கவங்களெல்லாம் அடித்து போட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ உள்ளே போகிறவர் ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்குறாரு. நிறைய ரூம்லாம் இருக்குது. ஹீரோயின் வந்து இருக்க ரூமை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு கீழே கூட்டிகிட்டு வராரு. வந்தவர்கிட்ட வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலை, எதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் சொல்லிடுறா, அந்த ஆக்சிடெண்ட் வந்து இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு கீழே வந்துடுறாரு. காரில் வச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டா அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மேசி வீட்டில் ஹீரோயினை காப்பாற்ற போனார் இல்லையா, அதனால் ஹீரோவுக்கு கையில் அடிபட்டுருச்சு பயங்கரமாக. அது டாக்டர் கட்டு போட்டு விட்ருக்காரு. அது முடிஞ்சோடனே ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட வேலையை ரிசைன் பண்ண வரா. ஹாவோ கிட்ட வந்து ஹாவோ சொல்கிறாரு, நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஹீரோ உன்னை நிஜமாவே உண்மையாகவே லவ் பண்ணுறான், அது அந்த ஆக்சிடென்ட் நடக்கையில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போய் ஹக் பண்ண போகிறாரு. ஒரே ஒரு வாடிக்கு ஹக் பண்ணிக்குவான்னு சொல்லி கேட்டுட்டு இதை ஹீரோ பின்னாடியே வந்து பார்த்துட்டு ஹாவோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவள் ஏன் ஒய்மன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹாவோ வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
இப்போ மறுபடியும் ஹீரோ வந்து மறுபடியும் இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அந்த மெய்சியோட அம்மா வந்து ப்ளீஸ் என் ஃபேமிலியை விட்டுட்டு என் ஹஸ்பண்டும் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்கு வந்து மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் பண்ண தவறுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள காடை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வந்து ஷாப்பிங் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. என்னென்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து வெட்டிங் ரிங் தான் வாங்குறதுக்கு அவளுக்கு பிடிச்ச ரிங்காக வாங்கி கொடுக்குறாரு. அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கையிலே ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பான்னு சொல்லி ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஹக் பண்ணிக்கிறாரு. முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடுவோன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ப்ரெக்னென்ட்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுது. மூடோடையே 2 பேரும் வெளியில் வந்து பேசுகிறாங்க. உனக்கு பாய் பிடிக்குமா கேர்ள் பிடிக்குமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு 2மே பிடிக்கும், ஆனால் அதை விட ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகே கைஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த ட்ராமா முடிஞ்சிருக்கு. இந்த எண்டிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், வேறு ஒரு ட்ராமாவில் பார்க்கலாம்.